ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் என் மூலியமாக பேசுகிறது என்னவென்றால், வாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். இன்றைக்கான கர்த்தருடைய வார்த்தை, நீதியின் சூரியன் உதிக்கும். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீதியின் சூரியன் உதிக்கும். விசுவாசிங்கள், முழுமையாக கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். வாங்கள் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே போகலாம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் சேட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். மல்கியா 4 அதிகாரம் 2 இன்றைய கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்மீது நீதியின் சூரியன் உதிக்கும். அதாவது நமக்கு அநேக பிரச்சனைகள் வந்தாலும் நாம் அந்த பிரச்சனையிலும் நீதியும் நேர்மையாக இருந்தால் நம் வாழ்க்கையில் நீதியின் சூரியன் உதிக்கும். அவர் சேட்டையின் கீழ் நமக்கு அடைக்கலம் கிடைக்கும். அதாவது கோழி தன் குஞ்சுகளை காப்பாற்றுகிறது போல பல பிரச்சனைகளை சொல்ல கோழி தன் குஞ்சுகளை இறகுக்குள் வைத்து பாதுகாத்து கொள்ளும். அதன்படி நமக்கு விரோதமாக இருக்க சத்துருவின் திட்டங்கள், நம்மளை அழிக்கும் நினைக்கும் சில வலு சர்ப்பத்தினாவிகள் இன்னும் அநேக இருக்கிறது. அவற்றிலிருந்து கர்த்தர் நம்மளை காப்பாற்றுவார். அதாவது அவர் சேட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் நடக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது உண்மைதான். கர்த்தருடைய வார்த்தை உண்மையை சொல்லும், பொய்யை சொல்லாது. விசுவாசிங்கள், கொழுத்த கன்றுகளைப் போல் நாம் வளருவோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடந்தால் நாம் கொழுத்த கன்றுகளைப் போல இருப்போம். அவர் சேட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். விசுவாசிங்கள், நீதியின் சூரியன் நம் மீது உதிக்கும். விசுவாசிங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். காட் பிளஸ் யூ.